ஹாய் செல்லம்ஸ், என் பேர் வந்து ஜோஃபி. நான் வந்து பயாலஜி அண்ட் சைக்காலஜி படிப்பு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹெல்த் ரீசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெயின்ட் செக்ஷுவல் ஹெல்த் எஜுகேட்டர், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் டூலா. டூலானா என்னென்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேபர் அண்ட் பர்த்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நீயா நானால ஒரு டிபேட் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. நான் உட்காந்து அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதி இதுக்கு ரெஸ்பான்ஸ் போடணும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நான் இப்படி பார்க்குறத பார்ப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது வந்து நிறையா என் ஒப்பீனியன்ஸும் சரி, அதுக்கப்புறம் நான் படிப்பு விஷயமாகவும் நிறைய பேசுவேன். என் படிப்பு என்ன சொல்லுது, இல்லாட்டி ரீசர்ச்சில் என்ன பேசுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டாரா, சத்யான்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸும் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து இதில் கிரெடிட் கொடுக்குறேன். ஸோ முதல்ல என்னென்னா, நான் வந்து பேசும்போது நிறைய ஜென்ரலைஸ் பண்ணுவேன். இந்தியா இப்படி, இல்லாட்டி தமிழ் மக்கள் எப்படி. அது வந்து ஜென்ரலைசேஷன். அப்படின்னா பொதுவாக சொல்கிறேன். அது உங்களுக்கு சார்ந்ததாகவும் இருக்கலாம், உங்களுக்கு சார்ந்ததாக இல்லாமலும் இருக்கலாம். அதனால ஏதாவது ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறேன்னா அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி போங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, அது ஏன் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு உட்காந்து யோசிங்க. இல்லாட்டி இல்லை இது வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ற இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போது நான் பேசுகிற தமிழில் நீங்கள் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் திக்கும். அதே மாதிரி ஐ நோ நான் பேசுகிற தமிழில் வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் எனக்கு வந்து இன்னும் படிக்கலை. நான் அது படிக்க நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால இந்த வீடியோவில் நான் வந்து அம்மாமார் இல்லாட்டி ப்ரெக்னென்ட் விமென் பற்றி தான் பேசுவேன். ஆனால் ஐ ரெக்கக்னைஸ் எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து விமென்ற டைட்டில் அவங்களுக்கு பிடிக்காது, இல்லாட்டி அம்மான்ற டைட்டில் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு தமிழில் வரவே இல்லைன்னா நான் இங்கிலீஷ்க்கு போவேன், அதுக்கு என்னை மன்னிச்சுக்குங்க. முடிஞ்சால் நான் வந்து தங்கிலீஷில் வந்து சப்டைட்டில்ஸ் போடுறேன். முதலாவது, இந்த ஷோவில் வந்து ப்ரெக்னென்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதில் வந்து அவங்க சொல்ல எல்லாரும் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சாங்க, இல்லாட்டி சிரித்தாங்க, அவங்கள வந்து கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அவ்வளோலாம் லைக் ஒரு ரெவல்யூஷனரி திங்கெல்லாம் கிடையாது. அதில் எனக்கு வந்து ரொம்ப லைக் வித்தியாசமாக இருந்தது வந்து, ஒருத்தவங்க வந்து ஜடை பின்னும் போது நட்ஸ் வைக்கணும், இல்லாட்டி முந்திரி வைக்கணும் ஏதோ சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என் ஒப்பீனியன் அதில் வந்து, நீங்கள் காசு தரலைன்னா அமைதியாக இருங்க. அடுத்தது, இந்த விஷயத்துக்கு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கோவம் வந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கும் போது நான் வந்து இது அறியாமையில் எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் லைக் எனக்கு விளங்குச்சு. இது வந்து ப்ரீநேட்டல் கிளாஸஸ் இல்லாட்டி லமாஸ் கிளாஸஸ் போகிறது, போஸ்ட்மார்ட்டம் இல்லாட்டி லேபர் கிளாஸஸ் போகிறது, பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் போகிறதெல்லாம், லாக்டேஷன் கிளாஸஸ் போகிறது எல்லாத்தையும் மக்கள் வந்து கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆஸ் அ டூலா, ஆஸ் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் தந்திருக்காங்க, இந்த மாதிரி அம்மாமாருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் எப்படி கிளாஸஸ் தரணும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த எஜுகேஷன் இருக்கிற எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படித்தா ஆக்சுவலி ரீசர்ச் என்ன காமிச்சிக்குதுன்னா, லேபர் அவங்களுக்கு வந்து 1/3, அதாவது 1/3, ஒரு தேர்ட் டைம் வந்து குறையும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், தேவையில்லாத பிட்டோசின் இல்லாட்டி அனஸ்தெரிக்ஸ், எபிடோரல் இல்லாட்டி சி செக்ஷனே நடக்கிற சான்சஸ் வந்து கம்மி இப்படி கிளாஸஸ் போனால். அதுக்கப்புறம் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி இந்த மாதிரி கிளாஸஸ் மூலியமாக அவுட்கம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. அது அந்த இப்போ என்ன மாதிரி இருக்கிற டூலானாலையும் சரி, அந்த கிளாஸ் போன மற்ற அம்மாமார்னாலும் சரி. இன்னொன்று, இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து யூஸ்வலாக அவங்க தனியாக போக மாட்டாங்க, அந்த அப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போவாங்க. இந்த அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறனால இந்த அப்பா வந்து won't be a burden. அவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக இருக்க மாட்டாங்க. இந்த ப்ரெக்னென்சியில் ஆக்சுவலி எப்படி சப்போர்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு வந்து படிப்பாங்க, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பர்த் ஒர்க்கர் அனுபமா விருக்ஷம், I forget her name and I'm sorry for that.
she had covered that. அவங்க அதே தான் சொன்னாங்க. அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா இட்ஸ் வெரி குட் நாலேஜ் ஃபார் them to know. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அம்மாமார் படிக்க படிக்க அவங்களுக்கு வந்து அவங்க ஓன் பாடிஸில் கம்ஃபர்டபுள் ஆகும், அவங்க நாலேஜ் அதிகமாகும், அவங்க அவேர் ஆவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆவாங்க, தாட்ஃபுல் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஜேர்னி ஆஃப் பேரண்ட்ஹுட் அண்ட் ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப லாங் ஆனது. இந்த லாங்கான ஜேர்னிக்கு என்னெல்லாம் சப்போர்ட்ஸ் தேவையோ, என்னெல்லாம் எஜுகேஷன் தேவையோ, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் சொல்லி தந்துடும். இதில் எனக்கு இன்னும் கோபம் வந்தது என்னதுன்னா, பேக் இன் த டே இல்லாட்டி எங்கள் காலத்தில் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. எங்கள் காலத்துலலாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஆக்சுவலி உங்கள் காலத்துலலாம் அது இல்லாதனால தான் நிறைய பேர் தனியாக சஃபர் ஆனீங்க. உங்களுக்கு இந்த படிப்பு இல்லாதனால அவங்க மீனிங் ஹெல்த் கேர், டாக்டர்ஸ், மெடிக்கல் சிஸ்டம் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணாங்க. நீங்கள் அவங்க உங்கள் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறாங்கன்னு நம்பி அதெல்லாம் பண்ண விட்டீங்க. அதெல்லாம் நான் உங்களை தப்பு சொல்ல. ஆனால் நீங்கள் மற்றவங்களை குறை கண்டுபிடிக்காமல் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இன்னொன்று எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ எங்களை இன்க்ளூடே பண்ண மாட்டேங்கிற, நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸை அவங்கள கேலி பண்ணாமல் இல்லாட்டி நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கிண்டல் பண்ணாமல் வரேன் யூ ஆஃபர் டு கோ டு ஒன், அவங்களோட சேர்ந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு வரேன் உன்னோட, நீ என்ன தான் படிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களோட போய் பாருங்கள், உங்களுக்கும் மனசு மாறும். அடுத்தது எல்லாரும் நச்சுன்னு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த ப்ரெப்பரேஷன்லாம் அன்னெசசரி, தேவையில்லாமல் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இது ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய பீரியட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் காமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அன்சொலிசிட்டட் அட்வைஸ், அது என்னென்னா நீங்கள் கேட்காமலேயே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த அட்வைஸை நீங்களே வச்சுக்குங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் காசு தரலைன்னா அந்த இடத்துல நீங்கள் பேச தேவையில்லை. ரிலாக்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ரீசர்ச் காமிக்குது, அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி நம்ம பழக்க வழக்கத்துலேயும் நம்மளுக்கு தெரியும். நம்ம நடந்து ஓடி ஆடி வேலை செஞ்சால் தான் ப்ரெக்னென்சிக்கும் நல்லது, லேபருக்கும் நல்லது. அப்போ தான் எல்லா ப்ராசஸும் ஸ்மூத்தாக இருக்கும். இது அன்லெஸ் உங்கள் டாக்டர் வேறு விதமாக சொல்லியிருந்தா, உங்களை பெட் ரெஸ்ட்டில் போட்டிருந்தா, இல்லாட்டி நீங்கள் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதை தவிர்த்து 80% ஆஃப் ப்ரெக்னென்சிஸ், அதாவது 80% ப்ரெக்னென்சிஸ் நார்மல் தான். அதனால் நீங்கள் ஆக்டிவாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இந்த ப்ரெக்னென்சி அதுக்கப்புறம் பர்த் ஒரு சீக்கு மாதிரியும் அது ஒரு நோய் மாதிரியும் ஏன் நடக்க ஆரம்பிச்சதுன்னா, ஒரு காலத்தில் மக்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போக மாட்டாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் தான் உங்கள் உயிர் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மார்க்கெட் பண்ணுற விதம் இப்படி தான் பண்ணாங்க. இப்போது வெஸ்ட்டில், அதாவது யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவில் எல்லாரும் எப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்து கம்மியாக டைம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பர்த் சென்டர் மிட்வைஃப்ட்ட எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பர்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் கம்பேர் பண்ணால் அது நார்த் அமெரிக்கா எப்போ 60s and 70s, அதாவது 1960லேயும் 70லேயும் எங்கே இருந்ததோ அங்கே தான் இப்போ இந்தியா இருக்குது. நிறைய C-sections நடக்குது. இப்போ தான் ஐ ஹியர் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமான பர்த் சென்டர்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது பர்த் பை டீனா கேசிடி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ரிலாக்ஸ்ட் அண்ட் நீ ரொம்ப பார்த்துக்க, மெதுவாக பண்ணு அப்படிலாம் சொல்கிறது புழக்கத்தில் இப்போ தான் வந்தது. அது ரொம்ப ரீசண்டான விஷயம். அது எப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததோ அப்போலேருந்து வந்தது. நான் அந்த லெவலுக்கு சொல்ல, ஆனால் யோசிச்சிங்கன்னா மெர்சலில் விஜய் படம் இருக்குல்ல, அந்த படம் மாதிரி. ஸோ நான் எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனையும் தப்பு சொல்லலை. அது தேவை தான். அது உலகத்தை சுற்றி நிறைய அம்மாமாருக்கும் குழந்தைங்களுக்கும் உயிரை தப்பிச்சு காப்பாற்றிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வென்ஷன்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் நோயால் செத்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு எபிடூரல்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், சிசேரியன் செக்ஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் இல்லைன்னா நிறைய பேருக்கு கஷ்டம்தான். நான் அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் வேணும். இதையும் பற்றி தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மெடிசன் பற்றி மட்டும்தான் படித்தோன்னா, அதில் மட்டும்தான் வேல்யூ பார்த்தோன்னா, அப்போ தான் நம்ம அம்மாவை நீ ரெஸ்ட் எடு, நீ சும்மா இரு, நீ 9 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ணாத அப்படின்னு சொல்கிறது.
இதில் வந்து திருப்பியும் நான் வந்து பேக் இன் த டே இல்லாட்டி எங்கள் காலத்துலன்னு பேசுகிறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆமாம், உங்கள் காலத்தில் வந்து மேபி மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நைவ்லாம் கிடையாது, இக்னரண்ட் கிடையாது, அறியாமையிலலாம் பேசலை. எனக்கும் தெரியும் நம்ம ஊர்லேயும் இப்போ கூட சில பேருக்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு போகலாம் முடியாது, அப்படிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அப்போது அந்த அம்மா வந்து நோய் வந்துடும், நீ வந்து வெளியெல்லாம் சுற்றாத, நீ ஏன் இப்படி பண்ணுற, கண்ணு பட்டுரும், இல்லாட்டி சீக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையே இல்லை. உங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் தான் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது, அந்த அம்மா ஜாலியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்த பெரிய விஷயம் வந்து சோஷியல் மீடியா. எல்லாரும் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கோ ஏதாவது விசேஷத்துக்கு போனால் தான் எல்லாரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து ஒரு நொடிக்கும் எங்களுக்கு தெரியுது, எங்கள் கையிலேயே வந்து டிவைஸ் இருக்கிறனால யாரெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, என்னெல்லாம் பார்க்குறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதில் ஷோர் ஒரு விஷயம் வந்து தப்பு தான். அது என்னதுன்னா, இப்படி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணால் that is terrible for our mental health. அது வந்து நம்மளை வந்து மன ரீதியாக பாதிக்க தான் செய்யும். ஆனால் இதில் 2 நல்ல விஷயம் இருக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. இப்போது நான் படிச்சிருக்கேன், அதனால் இதை பற்றி நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்த் ஒர்க்கர் அனுப்பமாவே எடுத்துக்குங்க, அவங்கள மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ் போடுறாங்க. அதனால நிறைய பேர் கிளாஸுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நீ வந்து ஏன் ப்ரைவேட்டாக வச்சுக்க மாட்டேங்கிற, எங்கள் காலத்துலலாம் நாங்கள் வந்து மூடி மறைச்சிட்டு இருந்தோம், வெளியவே சொல்ல மாட்டோம், ஒரு அணுக்கம் வெளியே தெரியாது, அதெல்லாம் லைக் நீங்கள் வந்து ரொம்ப எங்கள் காலத்தில் வந்து எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, இப்போ வந்து எல்லாம் கெட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் காலத்தில் வந்து ஒருத்தங்க வந்து குடிச்சிட்டு வந்து அவங்க பொண்டாட்டி அடித்தா கூட தான் அதை அமைதியாக வச்சுருந்தீங்க. இப்போது வந்து அதெல்லாம் தப்பு, இல்லாட்டி டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலமையில இருக்குது. அப்போது எல்லா விஷயத்தையும் அமைதியாக வச்சுக்கணும், அது வந்து அமைதியாக இருந்தால் தான் நல்ல விஷயம் அப்படின்லாம் கிடையாது. இப்போது முந்தி காலத்தில் இருந்த மாதிரி மேபி ஷேம் இல்லாட்டி அது வந்து ஒரு அசிங்கமான விஷயன்றது வந்து கம்மியாக இருக்கும். இப்போது உங்கள் காலத்தில் மேபி இது வந்து ஹிஸ்டரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன், நானே யுகிச்சு சொல்கிறேன். உங்கள் காலத்தில் வந்து செக்ஸ் பண்ணியிருந்தால் அது வந்து கெட்ட விஷயமா இருந்திருக்கும். அப்போது நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்கள் ப்ரெக்னன்சியை ஹைட் பண்ண போகிறீங்க. உங்கள் வயிறு பப்பரப்பான்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது நீங்கள் வயிற்ற மூடி தான் இருக்கணும், அமைதியாக தான் இருப்பீங்க. இப்போது வந்து அதே ஷேம் வந்து கிடையாது. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த லைக் பம்பை ரிவீல் பண்ணி தான் க்ளோதிங் போடுறாங்க, இல்லாட்டி பாடி கானாக போடுறாங்க, எதுனாலும் போடுறாங்க, அது அவங்க இஷ்டம். நீங்கள் வாங்கி தரலையா, அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் ஷேமில் வந்து ஒரு பெரிய விஷயம் யாரும் பேசாதது வந்து, ஷேம் வந்து நிறைய விஷயத்த அமைதியாக்கும். அமைதியாகிற விஷயம் வந்து அப்போது மக்களை வந்து தனியாக சஃபர் பண்ண வைக்கும். இது வந்து நல்ல விஷயம், நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் ஓப்பனில் பேசுகிறது. அப்புறம் திருப்பியும் சொல்கிறேன், படிப்பில் வந்து there is power in knowledge. படித்தாதான் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசர்ச் சொல்லுது. நம்மளுக்கும் நம்ம வந்து சமுதாயத்துலேயும் பார்த்தாச்சு. அதனால நீங்கள் வந்து மற்றவங்க படிக்கிறது இல்லாட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற க்யூரியாசிட்டியை வந்து கொண்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து I've noticed, இது ஏன் ஒப்பீனியனாக இருக்குது, ஆனால் ஐம் ஷூர் நீங்கள் வந்து நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுவீங்க. மீடியா லிட்ரஸி, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதுக்கப்புறம் டாக்கிங் அபவுட் வெல்பீயிங். அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், காசு விஷயத்தில் வந்து யோசித்து செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் எப்படி நல்லா வாழணும் அப்படின்ற 3 விஷயத்தை வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம பேசணும். நம்ம சொசைட்டியில் என்ன பண்ணிடுறோன்னா, பிள்ளைகளுக்கு வந்து இந்த 3 விஷயத்தையும் பேச மாட்டோம். நம்ம வீட்டில் நிறைய விஷயத்தையும் நம்ம பேச மாட்டோம், அமைதியாக இருக்கும். ஏன்னா உங்கள் காலத்துலலாம் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. அப்போது இந்த 3 விஷயத்தையும் அப்போல்லாம் பேசாமல் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 9 மாதத்தில் இந்த 3 விஷயம் வந்து டக்குன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது வந்து ரொம்ப அன்ஃபேர். இது ஏன் அன்ஃபேர் அப்படின்னா,
இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் ஆட் பண்ணுறது அந்த பர்சன், அந்த ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் 9 மாதத்துக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் இந்த காசு செலவு பண்ணுற, நீ ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற, நீ ஏன் உன்னை பார்த்துக்க மாட்டேங்கிற. அப்போது நீங்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில் இந்த 20-30 வருஷமாக அதை பற்றி பேசவே இல்லை, ஏன் இந்த 9 மாதத்துல மட்டும் அதை பற்றி பேசுகிறீங்க? அப்போ வந்து அது வந்து என்ன மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு சொல்லி தருது? இன்னொன்று வந்து இதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கும் தெரியாமல் சொல்லித்தரோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு உடம்பை பற்றி நம்மளே டிக்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 9 மாதம் நீ வந்து ரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பிறந்து நல்லா இருந்ததுக்கப்புறம் 40 நாளோ 100 நாளோ இல்லாட்டி 1 வருஷமே வச்சுக்க, நீ இன்னும் ஒல்லியாலையா, இல்லாட்டி அடுத்த பிள்ளை எப்போ பெற்றுக்க போகிற, ஏன் பிளான் பண்ண ஆரம்பிக்கலையா, இல்லாட்டி குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் நீ பால் குடிக்கிறியா, பால் கொடுக்கலையா, ஏன் கொடுக்கல, என்னது பால் வரலையா, ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு அவங்க பாடியை பற்றி நீங்களே இப்படி ஆராய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அடுத்தது, நீங்கள் வந்து அவங்க பாடியை டிக்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? யாராவது உங்ககிட்ட வந்து இப்போ சின்னவங்களே வந்து நீங்கள் எப்போ கடைசியாக அங்கிளோட செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? எதுவும் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் எதுக்கு போய் அவங்கக்கிட்ட நீ எப்போ பண்ண கடைசியாக, ஏன் இன்னும் இதனது நீ வந்து குட் நியூஸ் தரல, இல்லாட்டி அடுத்த பிள்ளைக்கு ஏன் பிளான் பண்ணல அப்படின்லாம் கேட்குறது இதுவும் அதே மாதிரி தான். இப்போது சின்ன பசங்க இன்னொரு சின்ன பசங்கக்கிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து ஏதாவது செய்ய சொல்கிறத வந்து நம்ம பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பெரியவங்க சின்னவங்களுக்கு பண்ணால் அது வந்து நம்ம பேரண்டிங் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம சமுதாயத்தில். அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க, எங்கே அது கரெக்டானது, எங்கே அது தப்பான விஷயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம பேரண்டிங் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்ற விஷயத்த சொல்லித்தர மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து அந்த நீயா நானா இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்கெல்லாம் நாங்கள் சொல்கிறத யார் என்னத்தை கேட்குறா, இப்போ நாங்கள் வந்து ஏன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போது இதில் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிள்ளையில ஆஸ் இன் திஸ் 20 to 30 year olds அவங்க வந்து இப்போ ப்ரெக்னென்ட் வயசில் இருக்காங்க, இல்லாட்டி ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா, அது வரைக்கும் அவங்கள டம் அண்ட் இன்காம்பட்டன்ட், அதாவது அவங்களுக்கே எதுவும் செஞ்சுக்க முடியாமல் டிபெண்ட்டாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து 100% இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அது வந்து எதுக்கு? உங்கள் மேலேயே அவங்க திருப்பியும் டிபெண்ட்டாக இருப்பாங்க, அப்போ தான் நீங்கள் தேவைப்படுவீங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்றதுக்கா? இப்போது இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நீ ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அடுத்தவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆக்சுவலி 2 பேரும் வேலை செய்கிறோம், இது வந்து 2 people working household அப்படின்ட்டு. அப்போ அம்மாவை மட்டும் நீ ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அங்கே மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்குமா, இல்லாட்டி மெட்டர்னிட்டி லீவ் அவங்க எடுத்தாங்கன்னா திருப்பி வேலை கிடைக்குமா, அவங்க வேலைக்கு என்ன கேரண்டி? இப்போது நீங்கள் வந்து வாய் பேச்சில் டக்குன்னு சொல்லிடுவீங்க, நீ வந்து வேலையை விட்டு இங்கே இருந்துரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க கரியருக்கு என்ன கேரண்டி? நீங்களா சோறு போடுவீங்க? திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் காலத்தில் இல்லாட்டி பேக் இன் த டே அப்படின்ற ஆர்கியூமெண்ட் எடுத்துகிட்டு வரவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது, அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு சில ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கிடையாது. இன்னொன்று வந்து இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அம்மா மாரை ஏன் அவங்க வந்து குத்தம் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எஜுகேஷன் பண்ணுறாங்க, அவங்க வந்து வெளியே போய் நிறைய படிக்கிறாங்க, அப்போது அவங்க வந்து கேப்பபிள் ஆகிறது இல்லாட்டி சொந்த காலில் நிற்கிறதா நீங்கள் வந்து தப்பான விஷயம்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்னை நீ வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிற, உங்களை சுற்றி இருக்கவங்க யாரையுமே நீ வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவான பார்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க தாராளமாக அவங்கள சேர்த்துக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அங்கே ஃபர்காட்டன் ஆக மாட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஹலோ நான் தான் உன் 2 விட்ட சித்தி அப்படின்னு வந்து நின்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. இன்னொன்று வந்து நான் சொல்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் குறை சொல்லலைன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் உங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. நீங்களே ஆஃபர் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி உன்னோட கிளாஸ்க்கு வரட்டா, இல்லாட்டி உன் வீட்டை க்ளீன் பண்ணட்டா, இல்லாட்டி உன் கால் அமுத்தி விட்டா, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்க.
ஆனால் அட்வைஸ் கொடுக்க நீங்கள் வருவீங்க, இல்லாட்டி குழந்தைய தூக்க நீங்கள் வருவீங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. அப்போது ஒருத்தங்க ஏன் உங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணால் அவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஏதோ மாற்றிக்கணுமா அப்படின்னு 2 செகண்ட் யோசிங்க. இன்னொன்று, யாருக்குமே இந்த வாழ்க்கையில் வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நான் வந்து எல்லாரையும் எல்லா டைமும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது வந்து என் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதை வந்து பண்ணுறதுக்கு நான் கடவுளும் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அம்மாமாரோ இல்லாட்டி அவங்க புருஷனுங்களும் சரி, யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது உங்களை இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு. அது அவங்க தலையெழுத்து கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறைய அம்மாமாரும் அங்கே சொன்னது வந்து எங்களை சுற்றி இருக்கிறதுக்கு பீப்புள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணலை, இப்போ வந்து நிறைய பேர் எங்களை தள்ளி விட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து 2 பீப்புளும் ஒர்க்கிங் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கோம், அந்த இடத்துல நாங்கள் வந்து தனியாக தான் வீட்டுக்கு வரோம், அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அப்போது நான் வந்து இந்த விஷயம்லாம் கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது திருப்பியும் இந்த கொஸ்டின் வருது. நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள சப்போர்ட் பண்ணல, திடீர்னு வந்து 9 மாதத்துக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், இல்லாட்டி இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மட்டும் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், நீ வந்து என்னை எக்ஸ்க்ளூட் பண்ணுற அப்படின்னு அவங்களே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போது அந்த இடத்துல நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அடுத்தது, இவங்க எல்லாரும் வந்து அந்த ப்ரெக்னென்ட் அம்மா வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நீ வந்து நல்ல விஷயம் செய்கிற, நீ வந்து குழந்தைக்கெல்லாம் யோசித்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்தா அந்த அம்மாவோட பாடியிலையும் சரி அவங்க வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள பேக் சீட்டில் உட்கார வச்சிடுறீங்க. அந்த குழந்தைய டிரைவர் சீட்டில் வச்சுட்டு நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. இந்த அம்மா வந்து அவங்க பாடியிலையும் சரி அவங்க வாழ்க்கையிலையும் சரி பேக் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அப்போது நிறைய பேர் நினைப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மாமாருக்கு வந்து ஐடென்டிட்டி வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ப்ரெக்னென்சி போதே இப்படி வந்து அவங்கள சொல்லி அவங்கள பேக் சீட் எடுக்க வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு ஐடென்டிட்டி லூஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு செய்யே இல்லாமல் ஆயிடுது. அந்த அம்மா மாதிரிலாம் சொன்னாங்க, ஆக்சுவலி இது வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டியோ இல்லாட்டி 2 வாட்டியோ தான் நடக்கும், அதனால நான் வந்து இந்த விஷயம்லாம் செலிப்ரேட் பண்ண விரும்புகிறேன், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் செரிஷ் பண்ண விரும்புகிறேன், நான் வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன், இல்லாட்டி எழுதி வைக்கிறேன், என்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு மக்கள் வந்து சுற்றி நின்று சிரித்தாங்க. அவங்க வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஒரு ஈவரக்கம் இல்லாமல் ஏன் அப்படி சிரிக்கிறாங்க இல்லாட்டி மூஞ்ச சுழிச்சாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலி ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி நம்ம சமுதாயம் வந்து சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்களா, சொல்கிறத வந்து கேட்காம இருக்கிறது கூட பரவாயில்ல, நக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் அம்மாவாக இருந்து தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கும் தெரியும் அந்த கஷ்டம்லாம் எப்படி இருக்கும்னு. அப்போது நான் சஃபர் பண்ண நீயும் சஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்களா, இல்லாட்டி ஒருத்தவங்க பேசும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டுமே யோசிக்கிறாங்க, மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. இதில் வந்து ஹிப்பாக்ரஸி உங்களுக்கு தெரியும். என் ஃபீலிங்ஸ் பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னா அப்போது அவங்க ஃபீலிங்ஸ் மட்டும் நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு விஷஸான சைக்கிள். அதாவது நீங்கள் வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணிங்கன்னா அதனால அவங்க இன்னொரு கெட்ட விஷயம் பண்ணுவாங்க, இது இப்படி போயிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க பிரேக் பண்ணால் தான் உண்டு அதை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க ரிவீல் பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஒருத்தவங்க வந்து இது ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை நீங்கள் ஓகே ஒரு கல்ச்சரல் இதுன்னு எடுத்துக்காமல் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க பண்ணுறது வந்து பாடி ஷேமிங். அவங்க உடம்பு வந்து நல்லா இல்லை, எனக்கு பார்க்க வேண்டாம், அதை மூடி வைக்க சொல்லு அப்படின்றது. அது வந்து எனக்கு வந்து அது அவங்க உண்மைக்கே அது அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்படி சொல்கிறாங்களா, இல்லாட்டி அவங்க உடம்பு வந்து குண்டாது இல்லாட்டி பெருசாது அதனால் அப்படி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே என் வாழ்க்கையில் தெரியும், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது கிடையாது, எனக்கு பிள்ளைகள் கிடையாது. ஆனாலும் என் சின்ன வயசுலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் என் உடம்புல எப்போல்லாம் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணுறேனோ அப்போல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, உன் ட்ரெஸ்ஸு கன்றாவியாக இருக்குது, நீ போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் என் உடம்பு வந்து எப்போல்லாம் லூஸ் பண்ணதோ வெயிட்டை அப்போல்லாம் எனக்கு வந்து காமெண்ட்ஸே வர்றது கிடையாது. அது வந்து நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாமலே அவங்களே பண்ணுற விஷயம். இப்போ வந்து உடம்புனா வெயிட் ஏறி இறங்க தான் செய்யும். இப்போ நம்ம வந்து தண்ணியை ஏன் ஈரமாக இருக்குன்னு போய் கேட்போமா, அதுக்கு ரகமே அப்படி தான். அதுக்கப்புறம்
அந்த அப்பா எல்லாம் பேச விட்டாங்க. அப்போ வந்து அந்த செக்ஷன் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த அப்பா சொன்னாங்க, எனக்கு வந்து அம்மாவும் நல்லா இருக்கணும், குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் வந்து 2 விஷயம் எனக்கு தெரியுது. ஒன்று, நம்ம சொசைட்டியில் ஆக்சுவலி இப்போ ஆம்பளைங்களும் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து அது நடக்காது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு வாயை திறந்து சொல்கிறதுக்கு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற இஷ்யூஸ் வரும். ஆனால் இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து வாய் திறந்து சொல்கிறாங்கன்னா அவங்க ரிக்வெஸ்ட்டும் வந்து அந்த இடத்துல கேட்கணும். நம்ம ஆன் த ஃப்ளிப் சைடு, நீங்கள் வந்து இங்கே இன்னும் பிறக்கவே செய்யாத ஒரு குழந்தைய பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் உங்கள் முன்னாடி இருக்க உங்கள் பொண்டாட்டியை பற்றி யோசிக்கல. அண்ட் ஐ திங்க் தேட்ஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லைக் இன்னும் உயிரே வரல அந்த குழந்தைக்கு. லைக் அந்த அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை அங்கே கிடையாது. அப்போ அந்த அம்மாவை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன. நான் செலவு பண்ணுறேன், அவள் செலவு பண்ணுறா, எங்களுக்கு வந்து இப்போ கடன் அது ஓகே. அகேன் நீங்கள் வந்து காசு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு பேசுகிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க வந்து யோசிக்காமலாம் செய்யலை. உங்களை என்ன லைக் நடு ரோட்டுக்கே கொண்டு வர போகிறாங்க. 2 நாளுக்கு அந்த கடன் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடாதா? ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தங்களை எப்படி ப்ரெக்னென்சி போது ட்ரீட் பண்ணுறீங்கன்றது வந்து அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வரும். அது வந்து ஒரு தீரா சண்டை ஆயிரும் அவங்க வாழ்க்கையில். ஆக்சுவலி இதனாலலாம் டிவோர்ஸ் நடக்குது. ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படின்னா லைக் அந்த பாண்ட் வந்து முறியும். இதில் வந்து நான் வந்து சைக்காலஜியும் ஃபிசியாலஜியும் பற்றி பேசணுன்னு இருந்தேன். அப்படின்னா என்னென்னா, ப்ரெக்னென்சி போது ஒருத்தவங்க பாடிக்குள்ளே நிறைய ஹார்மோன்ஸ் போகும். அது வந்து அவங்க பாடியை வந்து பர்த்காகவும் ரெடி பண்ணுறதுக்கு, பிறகு அந்த குழந்தை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போது 6th 7th month இந்த 2 மாதத்தில் ஒரு பீக் ஆகும் ஆஃப் ஆக்சிடோசின். இந்த பீக் வந்து எதுக்குன்னா, ப்ரைமரிலி அவங்கள வந்து லேபர் அண்ட் பர்த்துக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து அவங்க வந்து அம்மா ஆகிறதுக்கு ரெடி ஆக்குறதுக்கு. அப்போது அந்த குழந்தை வந்தோடனே எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த பீரியடை வந்து இங்கிலீஷில் நெஸ்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கூடு கட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த அம்மாலாம் செலவு பண்ணுறதோ இல்லாட்டி லைக் அவங்க பிள்ளைக்காக செய்கிறதோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் தான் போடணும். இப்போ 5, 6, 7 மாதத்தில் பண்ணுற விஷயம்லாம் அவங்களுக்கே கூடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு காக்காவை கூட போய் எதுவும் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொத்திராது. அதே ஃபீலிங் தான் இவங்களுக்கும். ஆக்சுவலி அதை விட அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து அப்பா விஷயத்தில் நான் சொல்ல வர்றது, இப்போது வந்து டேட்ஸ் ஆர் ஸோ இன்வால்வ்ட். அவங்க வந்து என் பிள்ளை வாழ்க்கையில் எனக்கு வந்து இன்வால்வ்டாக இருக்கணும், பர்த்தில் இன்வால்வ்டாக இருக்கணும். லேபர் ரூம்க்கே நிறைய அப்பாக்கள் போகிறத நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து எஜுகேஷன். அவங்க வந்து வெளியே இருந்துட்டு நான் வந்து பிள்ளைய வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் உள்ளே போகிற விஷயம் வந்து படிப்புனால தான் வந்தது. இது வந்து நல்ல விஷயம். இது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து என்ன மாதிரி டூலா இல்லாட்டி அனுப்பம்மா நிறைய பீப்புள் வந்து இதுக்கு எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழ்லையும் பண்ணுறாங்க. அதனால நல்ல லைக் உங்களை சுற்றி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னொன்று வந்து அட்வைஸில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது ஒன்று, நான் வந்து ஆப்சர்வேஷன்லையும் பார்த்தது, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள்லாம் பேசும்போது வந்த விஷயம் வந்து, அட்வைஸ் கொடுக்கறது வந்து டிரான்சாக்ஷனல். அப்படின்னா நீங்கள் கொடுக்குற விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க. அதனால நான் என்ன கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் solely my opinion. அட்வைஸ் கொடுத்து அவங்க நாசமாக போனால், ஐயோ நான் கொடுத்த அட்வைஸ்னால தான் நீ வந்து நாசமாக போன, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது. நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. ஆனால் அட்வைஸ் கொடுத்து அவங்க தெரியாதனமாக நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்குங்க, நீங்கள் வந்து என் ஷேர் எங்கே, என் பங்கு எங்கே அப்படின்னு வந்து நிற்பீங்க. நான் அட்வைஸ் கொடுத்ததில்ல, நீ நல்லா இருக்கியா, அப்போ குழந்தைய என்கிட்ட தா, நான் வச்சு விளையாடுவேன், நீ எக்கேடு கெட்டுப்போ அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் நடந்திருக்கு. நடக்கலைன்னு நீங்கள் வந்து என்கிட்ட சாதிக்க முடியாது. இது பேர் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட். அதாவது ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னா நம்ம ஏதாவது எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்கலன்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் எதாவது எதிர்பார்த்து தான் நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க. அதனால உங்கள் வாய் வந்து அட்வைஸ் கொடுக்க வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை சுருட்டி வச்சுக்குங்க. ஓகே,
அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயம் வந்து கோபிநாத்தோட பிஹேவியர். யூஷுவலாக நான் வந்து இந்தியாவிலே வளர்ந்தது கிடையாது. நான் வேணுக்குன்னே நீயா நானா ஆல்மோஸ்ட் வீக்லி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோபிநாத் வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப பயஸ்டாகவும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாகவும் அவங்க கேள்வியும் இருந்தது, அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸும் இருந்தது. நான் வந்து லைக் ஏன் இப்படி பேசுகிறாங்க நான் ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் மேபி இது வந்து டிஆர்பி ரீசனுக்காகவோ இல்லாட்டி ரேட்டிங்காகவோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி கிளிக் பீட் வீடியோ வரும், இந்த மாதிரி நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க, மேபி அதனால பண்ணுறாங்க, எதுனாலும் இருந்துக்கிட்டோம். ஆனால் இந்த எபிசோடில் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் வந்து ரொம்ப கெட்டதாக இருந்தது. இதை நான் வந்து ஹோப்ஃபுல்லி திருப்பியும் நடக்காமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி யாருமே இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் பீப்புள். இதில் வந்து ஒரு விஷயம் நான் பேசணுன்னா அது பேர் லீடிங் கொஸ்டின்ஸ். அது என்னென்னா, ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் எதிர்பார்த்து கேட்டால் தான் அது பேர் லீடிங் கொஸ்டின். அந்த மாதிரி தான் பதில் எதிர்பார்த்து தான் எல்லா கேள்வியும் கேட்ட மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, சண்டை மூட்டுறதுக்குன்னே கேட்ட மாதிரி இருந்தது எல்லா கேள்வியும். ஸோ நான் ரேப் அப் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். 1, இங்கிலீஷில் வந்து லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது வந்து தமிழில் நான் சொல்லணுன்னா, நீங்கள் தான் வாழல, மற்றவங்களையும் வாழ விடாமல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விலகி போங்க, இல்லாட்டி கேள்வி கேளுங்க, அது வேற. ஆனால் இது மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இல்லாட்டி மட்டம் தட்டுறது, அது வந்து யாருக்குமே ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்க்ளூட் தான் ஆவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சர்வைவ் பண்ணீங்க, அதனால நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, மற்றவங்களும் அந்த விஷயத்தை வந்து சஃபர் பண்ணி சர்வைவ் பண்ணுறோன்ற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க நல்லா இருக்காங்களா, நல்லா இருந்துட்டு போகட்டும். அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்க வேண்டாம்னு யோசிக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்க வேண்டாம். அப்போது அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண முடிஞ்சுதான் பண்ணுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிளும் கொடுக்காம தள்ளி போயிருங்க. ஏற்கனவே பொம்பளைகளோட உடம்புல வந்து எல்லாருக்கும் ஒரு என்டைட்டில்மெண்ட் உண்டு. அது வந்து ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் இருக்கும். போகிறவன் வரவெல்லாம் வயிற்ற வந்து தொடுவான், அவன்லாம் அட்வைஸ் தருவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். நீங்களும் சேர்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு நோட் சொல்லணுன்னா, இந்த எபிசோட் அதுக்கப்புறம் முந்தி நடந்த டவுரி எபிசோட், கல்யாண எபிசோட் எல்லாத்துலேயும் ஒரு காமனான தீம் என்னென்னா ஜெண்டர் ரோல்ஸ். அதாவது ஆண்னா இப்படி, பெண்ணா இப்படின்னு நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயத்த சொல்லி தந்தாச்சு. அதனால பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே உன் கல்யாணம் தான் உன் வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம், உன் ப்ரெக்னென்சி தான் இன்னும் பெரிய விஷயம், நீ குழந்தை பெற்றுக்கிட்டா தான் நீ வந்து ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி தந்துட்டு, இவங்க வந்து ஏன் இவங்க கல்யாணத்துக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, இவங்க ப்ரெக்னென்சியில் ஏன் இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ஒரு குழந்தையையும் ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தான். நீங்கள் வந்து இந்த ஜெண்டர் ரோலில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பர்சன் அந்த ஜெண்டர் ரோலில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அதையும் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க. அப்போது ஒன்று இந்த ஜெண்டர் ரோல்லேருந்து வெளியே வாங்க. ஒரு பொம்பளைக்கு வாழ்க்கையில் வந்து அவங்க கல்யாணம், அவங்க பிள்ளைகள் பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க. இல்லாட்டி நீ வந்து இந்த ஜெண்டர் ரோலில் சந்தோஷமாக இருக்கியா, உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணணுமா, இந்த வா நான் கோடி கோடியாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு போய் செலவு பண்ணுங்கள். இதுதான் உங்கள் 2 ஆப்ஷன்ஸ். அடுத்தது, நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் லிமிட்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறதே ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். ஒன்று என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்கிறீங்க, இல்லாட்டி லிமிட்டில் இருந்துக்கன்னு சொல்கிறீங்க. இதுலேயும் ஏதாவது 2த்துல 1 பிக் பண்ணுங்க, 2மே பிக் பண்ண முடியாது நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரெடிஷனில் நம்ம தமிழ் கல்ச்சரில் நிறைய அழகான விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஏன் இதை ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னா, ரேப் அப் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்லணுன்ட்டு வச்சுருந்தேன். நம்ம கல்ச்சரில் இருக்கிறது தான் சீமந்தம், வளகாப்பு. அது வந்து இங்கிலீஷில் பேபி ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பிகினிங் ஆஃப் தி எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. வெஸ்டர்ன் பேபி ஷவர் நாங்கள் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணுவோம், இந்த கேம்ஸ்லாம் ஆடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்சுவலி ஏன் அவங்க வந்து வெஸ்டர்ன் சைடே போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா,
நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது? ஏன் அவங்க வந்து சீமந்தம் வளகாப்புலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன் இருக்கோன்னா, நீங்கள் வந்து சீமந்தம் வளகாப்பு பண்ணால் இப்படி தான் பண்ணணும், நீ இதெல்லாம் தான் செய்யணும், நீ வந்து இதை விட்டு வெளியே வரவே கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க அவங்க வெஸ்டர்ன் பேபி ஷவர். அப்போது ஒன்று நீங்கள் 2 பேரும் பேலன்ஸ்க்கு மீட் இந்த மிடிலுக்கு வாங்க, இல்லாட்டி இப்படி போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரெடிஷனை லூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். மற்றவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு, அவங்க சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாரோடையும் அன்பாக இருங்க. அவங்களோட சைடை கொஞ்சோண்டு யோசிங்க. அது ப்ரெக்னென்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோன்ட்டு வர அப்பா அம்மா, நேபர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அட்வைஸ் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு வரலாம். ஆனால் அந்த அட்வைஸ் கரெக்டாக அவங்க வாழ்க்கையில் அது வந்து பொருந்துமா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போது கேள்வியாக கேளுங்க, அட்வைஸாக கொடுக்காதீங்க. தேங்க்யூ.